Hi friends, welcome to my channel. This video is sponsored by Genreviews.Online. Genreviews.Online is one of the review portal site. இவங்க கிட்ட டாப் அண்ட் லேட்டஸ்ட் ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ் எல்லாமே இருக்குது. இவங்க வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா zigzag ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு நெக்லைனில் நம்ம ஒரு பைப்பிங் த்ரெட்டை கொடுத்து அது மேலே லோடிங் பண்ணுறோன்னு வைங்களேன். அப்போ அந்த பைப்பிங் த்ரெட்டை சீல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கட் ஒர்க்கில் வந்து கிளாத்தை கட் பண்ண ஒரு டிசைனில் உள்ளே இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுக்கும்போது அந்த கிளாத்து சீல் ஆகிறதுக்கும் இந்த ஜிக்ஸாக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு தான் இது. வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி நான் 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி சில்க் த்ரெட்டை வந்து 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த எண்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு லூப்பை மேலே எடுக்கிறோம். இதை வந்து கிராஸாக கொண்டு போகணும், ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகக்கூடாது. கொஞ்சம் கிராஸாக கொண்டு போயிட்டு அங்கே ஒரு லாங் செயின் போடுறோம். போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன லாக் ஸ்டிச் மாதிரி போடணும். போட்டுட்டு திரும்ப கீழே இருக்க லைனுக்கு கீழே கொண்டு வந்து அங்கே ஒரு லாங் செயின் ப்ளஸ் ஒரு லாக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் கிராஸாக கொண்டு போய் மேலே இருக்க லைனுக்கு திரும்ப கொண்டு வரணும். அங்கே ஒரு செயின், ஒரு சின்ன லாக் ஸ்டிச்சு. இந்த லாக் ஸ்டிச்சு ஏன் போடணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்த ஸ்டிச்சு வந்து அந்த செயின் வந்து நகராமல் இருக்கும். அதை லாக் பண்ணுறதுக்காக தான் அந்த லாக் ஸ்டிச்சு நம்ம போடுறோம். இதே மாதிரி கீழே மேலே இந்த 2 லைன்லேயும் மாற்றி மாற்றி கிராஸாக போட்டுட்டு ஒரு லாங் செயின் ப்ளஸ் ஒரு சின்ன லாக் ஒன்று போட்டு தான் இந்த ஜிக்ஸாக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான் இது. பட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய விஷயங்களுக்கு இந்த ஜிக்ஸாக் நம்ம போடலாம். ஒரு அவுட்லைனாக போட்டோம்னா கூட அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டிச்சு போடும்போது. இதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஒரு லாங் செயின், ஒரு சின்ன லாக்கு, இது மட்டும்தான் நம்ம போட போகிறோம். போட்டுட்டு கீழே வந்து ஒரு என் நாட் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் ஜிக்ஸாக்கு. இதை வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு செயினில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஜிக்ஸாக் வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ரொம்ப மெயின். அதை தான் வந்து நம்ம கட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இது நார்மல் ஜிக்ஸாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பைப்பிங் த்ரெட்டை சீல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து பெரிய பெரிய ஸ்டிச்சாக போட்டு கூட அந்த பைப்பிங் த்ரெட்டை இந்த மாதிரி சீல் பண்ணிடலாம். ஆனால் இதையே வந்து நம்ம ஒரு கிளாத்தை வந்து கட் ஒர்க்கு யூஸ் பண்ணும்போது அந்த கிளாத்தை சீல் பண்ணுறதுக்கு போடுறோம் அப்படின்னா இதை கொஞ்சம் நெருக்கமாக போடணும். அவ்வளோதான் இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம். இப்போ இதுக்கு நம்ம பேஸில் வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு நார்மலாக போடுற மாதிரி செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு அது மேலே இந்த ஜிக்ஸாக்கை அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த லைன் மேலே நீங்கள் வந்து ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் போடுங்க. அந்த செயின் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்குன்னு ரொம்ப பெருசாக போடக்கூடாது. கொஞ்சம் நார்மலாக சின்னதாக போடுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் பெருசாக போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு இது மேலே தான் நம்ம இந்த ஜிக்ஸாக்கை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? நார்மலாக செயின் போடுற மாதிரி கொஞ்சம் லாங் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த செயின் ஸ்டிச்சை. இது மேலே எப்படி இந்த ஜிக்ஸாக்கை அப்ளை பண்ண போகிறோம். இந்த மேலே போட்டிருக்க மாதிரி கொஞ்சம் பெருசாக போடக்கூடாது. இதை வந்து கொஞ்சம் நெருக்கமாக போடும்போது இன்னும் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். பட் நம்ம கிளாத்தை வந்து கட் பண்ணிலாம் எடுக்கும்போது அது வந்து கரெக்டாக சீல் ஆகிக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம செயின் ஆரம்பித்தோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு லூப்பை மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துட்டு அதே மாதிரி கிராஸு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, மேலே நம்ம போடும்போது ஒரு லாக்கு போட்டோம் இல்லையா, ஒரு செயின் போட்டு ஒரு லாக்கு போட்டோம். அந்த லாக்கு இங்கே தேவைப்படாது. இப்படியே நீங்கள் வந்து வெறும் செயின் தான், அந்த செயினை கிராஸாக குத்தி இப்படியே எடுத்துகிட்டு வர போகிறீங்க. அவ்வளோதான். இதுக்கு லாக்கு போட தேவையில்லை. அது பெரிய ஸ்டிச்சில் போடும்போது நீங்கள் அந்த த்ரெட்டு மூவ் ஆகாமல் இருக்க போடும்போது மட்டும்தான் அதுக்கு லாக் போடணும். ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக் போடணும். பட் இந்த ஜிக்ஸாக் போடும்போது இது செயின் வித் ஜிக்ஸாக்காக போடும்போது நீங்கள் அதுக்கு லாக் போட தேவையில்லை. ஓகேவா? அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் மேலேயே இந்த ஜிக்ஸாக்கை சின்னதாக போட்டே வாங்க. ரொம்ப பெருசாக தள்ளி போடக்கூடாது. அந்த நம்ம செயின் போட்டிருக்கிறதுக்கு பக்கத்துலேயே குத்தி நெருக்கமாக போட்டு எடுத்துகிட்டே வரணும். இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். போட உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகேவா? போட்டுட்டு இந்த எண்டில் ஒரு என் நாட் போட்டு நம்ம முடிச்சிட வேண்டியதான். வழக்கம் போல் ஒரு என் நாட் போட்டு முடிச்சிட வேண்டியதான். இது பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பார்க்கும்போதே வந்து ஒரு அழகு தெரியும், நல்லா இருக்கும். இதை நீங்கள் கட் ஒர்க்கில் யூஸ் பண்ணும்போது, இப்போ நார்மல் வெறும் செயினை மட்டும் போட்டுட்டு கட் பண்ணோன்னு வைங்களேன், அந்த கிளாத் வந்து பிரிஞ்சு வந்துடும். பட் ஜிக்ஸாக் போடும்போது அந்த கிளாத்து சீல் ஆகிடும்.
ஓகேவா? இப்போ இதை என்னென்ன ஷேப்பில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த ஸ்கொயர் பாக்ஸுக்குள்ளே ஒரு 2 ரெக்டாங்கிள். நான் ஏன் வந்து இந்த ஷேப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு ஷேப்லேயும் போடும்போது அந்த கார்னர் எட்ஜ் ஆகட்டும், இல்லை அந்த கர்வ் ஆகட்டும், இதெல்லாம் போடுறப்போ உங்களுக்கு அந்த செயின் வந்து ஈஸியாக வரும். ஸோ இதில் இந்த இடத்துல நம்ம எப்படி போடணும், இந்த இடத்துல டேர்ன் பண்ணும்போது நம்ம எப்படி கொண்டு வரணுங்கிறத நீங்கள் யோசித்து போட முடியும். இதே ஒரு சர்க்கிளில் போடும்போது அது கொஞ்சம் இன்னும் வித்தியாசமாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறது வேறு, இந்த மாதிரி சர்க்கிளில் போடுறதுங்கிறது வேறு. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறீங்கன்னா, சர்க்கிளில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கார்னர் திரும்பும்போது இப்படி கிராஸாக வந்துடுறீங்க. அந்த மாதிரி வரக்கூடாது. இப்படி செயின் வந்து ஃபுல்லாக போய் திரும்பி வரணும். அப்போ தான் அந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? அதையும் கொஞ்சம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் வேணாலும் கேளுங்க. இந்த ஸ்டிச்சை வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு டிசைனும் போட்டுட்டு கிளாஸில் சென்ட் பண்ணுங்கள்.